இன்னைக்கு சின்ன மருமகள் கதையில காமேஷ் பிச்சை கோயில் வாசல்ல அதிர்ஷ்ட தேவதைங்களுடைய போட்டோ வச்சு பிச்சை அமோகமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. தாமரை வராங்க. உடனே தாமரையை பார்த்து பயந்து ஃபோட்டோவெல்லாம் சுருட்டி கிருட்டி மடித்து வச்சிடுறாரு. தாமரை வந்து ஹாய் லோட்டஸ், வா லோட்டஸ் அப்படின்றாரு. தாமரை வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த லோட்டஸ் உனக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி 500 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. உடனே தாமரை கேட்குறாங்க, சாப்பாட்டுக்கு காசு கேட்டாவே கொடுக்கறதுக்கு யோசிப்ப, என்ன இன்னைக்கு பிரியாணி வாங்கணும்னு சொல்கிற, உடனே 500 ரூபாய் எடுத்து தரியே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காமேஷ் பிச்சை, எனக்கு கிடைச்ச நான் அமோக வருமானத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல லோட்டஸ், அதனால் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ போம்மா பிரியாணி வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அவங்க போனதுக்கப்புறம் அந்த அதிர்ஷ்ட தேவதைங்களுடைய ஃபோட்டோவை வச்சு திருப்பியும் பிச்சை எடுக்கிறாரு. அமைச்சர் வீட்டில் எல்லாரும் கட்சிக்காரருங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. அப்போ கட்சிக்காரருங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த வருஷம் எலெக்ஷனில் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, ஊர் மக்கள் எல்லாம் இந்த தொகுதிக்கு உங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போகிறோம், நம்ம தொகுதிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கூட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிக்காரருங்க தொகுதிக்கும் வீடு வீடாக போயிட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம் இந்த முறை அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர். அப்போ சேது எங்க மோகனான்னு கேட்குறாரு. இதோ வர சொல்கிறேங்கன்றாங்க. உடனே சேதுவை வர சொல்கிறாங்க. சேது காமெடியாக வயிற்ற நாட்டிக்கின்னு அந்த தண்ணி பழத்தை வயிற்றுல சுமந்துக்கின்னு மாடி படிக்கட்டுலேருந்து மாசமாக இருக்குங்க, ஐயோ எப்பா எம்மானு எப்படி வருவாங்களோ அதே மாதிரி வராரு. கருப்பும் கூட அப்படியே சீன் போட்டு கூப்பிட்டு வராருங்க. உடனே எல்லாம் பார்க்குறாங்க, ஐயோ இது என்ன, இது இவன் இப்படி கோமாளித்தனமாக வரானே அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களாம் கேட்குறாங்க, ஐயா என்னய்யா இது தம்பி அப்படின்றாங்க. என்ன ஏதோ வந்துடுவான் அப்படின்றாரு அமைச்சர். அது இல்லைங்க ஐயா அங்கே பாருங்களேன்றாங்க. உடனே பார்த்தா அமைச்சர் வந்து, ஏன் இவன் இப்படி வரான், எதுக்கு இவனுக்கு வயிறு இப்படி உப்பசமாக ஊதி போய் வரான், என்ன செய்து வயிறு ஏன் வீங்கிருக்கு அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாரு. உடனே கருப்பு சொல்கிறாரு, மாமா இது தமிழ்ச்செல்வியோட ஆசை 2 அப்படின்றாரு. என்னது ஆசை 2வா அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. இல்லை தமிழ்ச்செல்வி மாசமாக இருக்கிற மாதிரியே இது மாதிரி துணியை கட்டிக்கிட்டு சேது இனிய ஒரு நாள் ஃபுல்லாக இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுச்சு, அதனால தான் மாப்பிள்ளை இது மாதிரி பண்ணுறாரு அப்படின்றாரு கருப்பு. உடனே அங்கே இருக்கிற கட்சிக்காரெல்லாம் கேட்குறாங்க, தம்பி நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு பொம்பளை ஆசைப்பட்டா இப்படிலாம் செய்வாங்களா, ஐயா நான் இப்படி சொல்கிறதுக்கு கோச்சிக்காதீங்க, இது ஒரு கோமாளித்தனமாக இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு கட்சிக்காரர். அதுக்கு சேது சொல்கிறாரு, இதில் என்ன கோமாளித்தனம் இருக்குது, ஏன் பொண்டாட்டி ஆசைப்பட்டா அவளுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன், கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும், மற்றவங்க யார் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்றாரு. உடனே சரி சரிப்பா நீ ஏதாச்சும் செய், என்னப்பா என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு சேது அவங்க அப்பாவை பார்த்து. உடனே அமைச்சர் நாளைக்கு செய்யலாம்ப்பான்றாரு. இல்லைப்பா இன்னிக்கே சொல்லுங்கப்பா அப்படின்னு சேது கேட்குறாரு. இல்லைப்பா நீ கட்சி ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வந்துரு அப்படின்றாரு. உடனே கருப்பை கூட்டிக்கிட்டு கட்சி ஆஃபீஸ் வரையும் போகிறாருங்க. போகிற வழியில் பார்த்தா எல்லாம் சேதுவை பார்த்து சிரிக்கிறாங்க பயங்கரமாக. ஏன்பா சிரிக்கிறீங்க, எதுக்குப்பா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இது என்ன கோலம்ன்றாங்க. ஒரு லேடிஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் உடனே சிரிக்கிறாங்க, அக்கா என்னக்கா சிரிக்கிறீங்கன்றாரு. இல்லை இது என்ன இது சேது அப்படின்றாங்க. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா நான் இது மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக கர்ப்பமாக இருந்து நடிக்கணும்ன்ட்டு அதுக்காக பண்ணுறேன்க்கா அப்படின்னு. ஏன்பா உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவப்பான்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. வீட்டில் போய் சுற்றி போடுங்கன்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. உடனே காமேஷ் பிச்சை வீட்டுக்கு வராருங்க. ஹாய் லோட்டஸ் அப்படின்றாரு. இந்தா லட்டு அப்படின்ட்டு வாயில் எடுத்து லட்டை ஊட்டுறாரு. எதுக்குடா இப்போ இந்த லட்டு தர நீ அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க தாமரை. லோட்டஸ் எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்க மத்தியில் லட்சக்கணக்கான ஜனங்க மத்தியில் நான் பிச்சை எடுத்திருக்கேன், அப்போல்லாம் எனக்கு வருமானமே இல்லை, ஆனால் நீ என்னுடைய அதிர்ஷ்ட தேவதை, நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகு எனக்கு வருமானம் கொட்டே கொட்டுன்னு கொட்டுச்சு இன்னைக்கு கலெக்ஷனு, நான் உனக்கு பணத்தில் அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து அள்ளி அப்படியே தாமரைக்கு அபிஷேகம் பண்ணுறாருங்க, பணத்தாலேயே அர்ச்சனை பண்ணுறாருங்க. அப்புறம் வந்து ஈஸ்வரி பொண்ணு சித்ரா அவங்க சொந்தக்கார பொண்ணு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. அவங்க சொந்தக்கார பொண்ணு சொல்லுது, ஆண்டி ரொம்ப பண்ணுறாங்க ஆண்டி இந்த வீட்டில் என்னது. உடனே சித்ரா சொல்கிறாங்க, ஆமாம்மா என்னதான் மருமகளுக்கு மதிப்பு கொடுக்கணுன்னாலும் இந்த வீட்டில் ரொம்ப ஓவராக மருமகளை தாங்குறாங்கம்மா, இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாக இருக்குதும்மா அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிம்மா நீ சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது சித்ரா வந்து ஈஸ்வரியை. நான் இப்போ பேசுகிறதுக்கு எதுவும் இல்லடி, ஆனால் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி.
காத்துல அணையிற நெருப்பு பிரகாசமாக தான் எரியும். ஆனால் நீ மட்டும் பாரு, இது அணைய போகுது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே சேதுவும் தமிழோங்க, அவர் சேது என்ன பண்ணுறாரு, டவுனுக்கு போயிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வராரு. இந்தா தமிழ், மல்லிகைப்பூ வச்சுக்கோன்றாரு. ஏங்க இப்படியே வாங்க போனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தமிழ், இப்படியே தான் போனேன். ஐயோ எல்லாம் உங்களை கிண்டல் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். பரவாயில்ல தமிழ், என் பொண்டாட்டி ஆசை தான் எனக்கு முக்கியம். யார் என்னை கிண்டல் பண்ணால் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றாரு. தமிழ், மல்லிப்பூ வாங்குற இடத்துல இதுக்கு டூப்ளிகேட் வந்துடுச்சு தமிழ், மல்லிப்பூ மாதிரி இன்னொரு பூ இருக்குதுன்றாரு. அதுக்கு சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் வரலங்க அப்படின்றாங்க. நீ என்ன சொல்கிற, எல்லாத்துக்குமே இப்போ டூப்ளிகேட் வந்துருச்சு அப்படின்றாரு சேது. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, எதுக்கு டூப்ளிகேட் வந்தாலும் உங்களுடைய அன்புக்கு மட்டும் இன்னும் எதுவுமே டூப்ளிகேட் கிடையாதுங்க, உங்களுடைய அன்பு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கட்டி பிடிச்சிக்கிட்டு மார்பில் சாஞ்சிக்கிறாங்க. இதுதான் முடியுது. நாளைக்கு மீண்டும் பார்ப்போம். பாய் பாய், வணக்கம்.